சிம்ம ராசிக்காரர்களுக்கு பராபவ வருடம் தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனமாக தான் சார் இருக்கணும். சார் மேஷம் நல்லா இருக்குது, ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லாருக்கும் சொன்னீங்க. சிம்மத்தில் இப்படி போட்டிங்களேன்னா என்ன பண்ணுறது சார்? அஷ்டம சனி இல்லை, ஒரு அனுபவத்தை தருவார். இதுக்கெல்லாம் பயப்படுறவரா நீங்கள்? சூரியன் உங்களுக்கு கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும், உடல் ஆரோக்கியத்தில் 1 டிகிரி சூடும் அதிகமானவர். உடல் முழுவதும் சூரியன் வியாபித்து இருக்கிறார். தப்பான வழிக்கு போக மாட்டீங்க. ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க, அன்புக்கு இயங்கக்கூடியவங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அஷ்டம சனியாச்சே. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். சார் அவருக்கு நான் தான் சார் ஹெல்ப் பண்ணேன், அவர் தான் என்னை துரோகம் பண்ணிட்டார். கவலைப்படாதீங்க, இது ஒரு அனுபவ காலமாக வச்சுங்க. அதையே சிந்திச்சு என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. சரி, நடந்தது நடக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், அப்படி தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய ரொம்ப இதையே யோசித்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் கணவன் மனைவி உறவு மட்டுமே பார்ட்னர்ஷிப் இல்லை. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட பிஸ்னஸ் பார்ட்னர் தான். ஆகவே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேற்று மொழி இனத்தவர்கள் இவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனை வரும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்ம ராசினியர்களுக்கு நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். திருமண வாழ்க்கை அமையும். எப்போவுமே இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி காலத்தில் தான் திருமணம் நடக்கும். ஆகவே திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், வருமானங்கள் கூடும், செலவுகளும் கூடும். அப்போ நான் எங்கே சார் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நல்லா தூங்கணும். எதோ யோசிக்காதீங்க. எனக்கு இப்படியே வாழ்க்கை போயிடுமா, இப்படியே வாழ்க்கை போகவே போகாது. இதை விட நல்ல வாழ்க்கையும் எதிர்காலத்தில் பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கையும் அமையும். ஆனால் இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறப்போகிறார். ஜென்மத்துக்கு குரு வரப்போகிறார். சிம்மத்துக்கு அதிசாரமாக வரப்போகிறார். இந்த அதிசாரமாக வர்ற காலங்களில் 5, 7, 9க்கு குரு பார்வை இருக்கிறதுனால வருமானங்கள் அதிகம், மன நிம்மதி, சந்தோஷம், திருமண வாழ்க்கை, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, குழந்தைங்களுக்கு பணம் கட்டுறது, மேற்படிப்புக்கு பணம் கட்டுறது, இதுக்கெல்லாம் பணம் வரும். சார் குட்வில் இருந்தால் தான் பேங்க்லேயே லோன் தருவான். குட்வில் இருக்குது, குரு வரார், அதை பயன்படுத்திங்க. அதை எப்படி இன்னும் சுபமாக பயன்படுத்திக்கலாம்? வரட்டுமே. 7ஆம் இடத்துல ராகு வரட்டும், ஜென்மத்தில் கேது இருக்கட்டும், அஷ்டமி சனியாக இருக்கட்டுமே. நான் ஒரு அற்புதமான கோவில் சொல்ல போகிறேன். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். அது என்ன கோவில் தானே? இதோ உங்களுக்காக. சென்னையில் இருந்து கடலூரில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் திருவந்திபுரம் பக்கத்தில் ஒரு ஊர், திருமாணிக்குழி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். திருமாணிக்குழி அப்படின்னு பேர். அது என்ன சார் அங்கே விசேஷம் அப்படின்னா, இப்போ நம்ம சுவாமி கோயிலுக்கு போகிறோம். மூல விக்கிரகத்தில் சுவாமியை பார்த்துட்டு முருகா முருகா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த கோவிலில் கர்ப்பகிரகம் எப்படியே மூடி தான் இருக்கும், திறக்கவே மாட்டாங்க. அப்போ எதுக்கு சார் அந்த கோயிலுக்கு என்ன போக சொன்னீங்கன்னா, நீங்கள் போய் சுவாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டும்போது ஒரு 2 நிமிடம் மட்டும் அந்த திரைச்சீலையை விளக்குவாங்க. நீங்கள் சுவாமியை பார்க்கறது 2 செகண்ட் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுலேயும் 20 முறை காசிக்கு போயிட்டு வந்த பலனும் 6 முறை ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்த பலனும் இந்த திருமணிக்குழி அப்படின்னு கடலூருக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த திரை விலகிறதுக்காக பல்லாண்டு காலங்கள் எத்தனையோ ராஜாக்கள்லாம் பார்த்துருக்காங்க. 2 நிமிடத்திற்காக, 2 செகண்டுக்காக, 2 வினாடிக்காக. சிம்மராசினியர்களே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்கள் அஷ்டம சனிக்கான மருந்து எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அது வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில்னு பேர். அவரை போய் பிடிங்க, ஈஸியாக வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.